நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். மற்றும் ஒரு புதிய நாளின் காலை பொழுதில் ஆண்டவருடைய அன்பின் திருச்சமூகத்தில் காலைதோறும் புதிய தியான வேளையில் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக கடந்து வந்த உங்கள் அத்தனை பேரையும் நேரிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லி இந்த செய்தி வேளைக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். God shows the distinction, வித்தியாசத்தை காட்டும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைக்கு 4வது செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். The distinction between the anointed by the Spirit of God and others. கடவுளின் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையேயான வேறுபாடு. The distinction between the anointed by the Lord, by the Spirit of God and others. கர்த்தருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசத்தை கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறார், காட்டுகிறார் என்பதை இந்த நாளின் செய்தியூடாக நாம் இணைந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். உலக தோற்றம் முதற்கொண்டு அரசுகள் அமைந்த காலத்திலிருந்து அல்லது நாடோடி சமூகமாக மக்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக பல்வேறு விதமான முறைமைகளை கையாண்டு வந்ததை வரலாற்றின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். ஒரு தேசம் என்றிருந்தால் அந்த தேசத்துக்கு பாதுகாப்புக்கு பல்வேறு விதமான பாதுகாப்பு துறைகள் அவசியம். இந்தியாவின் பாதுகாப்புக்கு நிச்சயமாக இந்தியாவுடைய இராணுவ கட்டமைப்பு, தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை என்று சொல்லி, மாநிலங்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு விதமான அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆயுதத்தை சார்ந்தவைகள். ஆனால் மற்றும் ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புக்கு பெயர் உளவுத்துறை என்று பெயர். ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பு துறைக்கு செலவழிப்பதை போலவே உளவுத்துறைக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் 2 விதமான உளவுத்துறை இருக்கிறது. ஒன்று ரா, ரிசர்ச் அண்ட் அனலைசிங் விங், ரா என்கிற உளவுத்துறை. அது உலக நாடுகளுக்கு மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அடுத்தது ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லி இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உளவுத்துறை. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா நாடுகளுமே இந்த உளவுத்துறையை சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். அதில் இஸ்ரேல் நாட்டினுடைய உளவுத்துறை மொசாட், அது உளவு மற்றும் கமாண்டோ படையோடு தொடர்புடைய ஒரு படை. உலகத்தினுடைய உளவு துறையினுடைய வரலாற்றில் இஸ்ரேலினுடைய உளவுத்துறை என்பது எல்லா விதத்திலும் உயர் தொழில்நுட்பங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு துறை. 1967 அந்த காலகட்டம் என்று நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி ஜூலை மாதத்தில் இஸ்ரேலிலிருந்து பிரான்சுக்கு புறப்பட்ட ஒரு பயணிகள் விமானம் ஏதென்ஸில் இறங்கும்போது அந்த விமானம் கடத்தப்பட்டது. அது கடத்தப்பட்டு உகாண்டா தேசத்தில் அங்கே இருக்கின்ற என்டபி என்கிற ஒரு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது பாலஸ்தீன தீவிரவாதிகளினாலே. உலகமே உறைந்து போன ஒரு நேரம். அதில் பயணித்துக் கொண்டிருக்கிற மற்ற நாட்டவர்கள், இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மொசாட் உளவுத்துறை மிக வேகமாக செயல்பட்டு ரேடாரின் கண்களிலே
கண்களை மண்ணை தூவிவிட்டு இஸ்ரேலிருந்து ஒரு இராணுவ விமானம் புறப்பட்டு எண்டபேல இரவு நேரத்தில் இறங்குகிறது. இப்பொழுது இஸ்ரேலினுடைய பிரதமராய் இருக்கிற நெத்தன்யாகுடைய சகோதரன் தான் அந்த கமாண்டோ படையினுடைய தலைவராய் இருந்து அதை வழிநடத்துகிறார். எண்டபேல இறங்குகிறதுக்கு முன்பே மொசாடை சார்ந்த உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் மிக அழகாக அந்த திட்டத்தை அவர்களுக்கு வடிவமைத்து கொடுக்கிறார்கள். வந்து இறங்குகிறார்கள். உகாண்டாவின் அதிபருடைய வாகனத்தை போலவே ஒரு வாகனத்தை அந்த ஃப்ளைட்லேயே கொண்டு வராங்க. உகாண்டாவினுடைய இராணுவ வீரர்களைப் போலவே உடை அணிந்து கொண்டு அந்த ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி இந்த ஹைஜாக் பண்ணப்பட்ட மக்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு வேகமாக போகிறார்கள். தங்களுடைய தலைவன் இடியமைன் தான் வந்துவிட்டார் என்று சொல்லி எல்லாரும் வழிவிடுகிறார்கள். இந்த கமாண்டோ படை உடனடியாக போய் ஒரு நாளுக்குள்ளே மிக வேகமாக செயல்பட்டு அத்தனை பயண கைதிகளையும் உயிரோடு கூட மீட்டு தங்கள் வந்த விமானத்தில் அத்தனை பேரையும் ஏற்றி உடனடியாக இஸ்ரேலுக்கு திரும்பி போனார்கள். உலக வரலாற்றின் மிக மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு நிறுவனத்தின் அற்புதமான ஒரு செயல்பாட்டிற்கு அடையாளமாக இந்த எண்டபி நிகழ்ச்சி இன்றைக்கும் பேசப்படுகிற ஒன்று. அதற்கு அடிப்படை காரணம் அவர்களுடைய உளவுத்துறையின் வலிமை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு பயணித்து வருகின்ற பொழுது திருமறையில் 2 முறை இந்த உளவு பார்க்கிற நிகழ்ச்சி நடந்ததை திருமறையில் வாசிக்கிறோம். ஒன்று என்னாகம புத்தகத்தில், மற்றொன்று அது பைபிளை பார்த்தா தங்கையா தெரியும், யோசுவாவின் புத்தகத்தில். மோசையின் காலத்திலும் யோசுவாவின் காலத்திலும் இந்த உளவு பார்க்கிற நிகழ்வுகள் நடந்ததை திருமறையில் வாசிக்கிறோம். அப்படி இந்த உளவு பார்க்க வேண்டுமே ஆனால் அந்த உளவுத்துறையில் பணி செய்கிறவர்களுக்கு சில மிக முக்கியமான ஸ்பெஷல் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க வேண்டும் இல்லையா? அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ், கூர்ந்து நோக்குகிற திறன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஒருவருக்கொருவர் தொடர்பு திறன், சூழலுக்கு தகுந்தாற் போல தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிற நெகிழ்வுத்தன்மை, விவேகம், ரகசியத்தை பாதுகாத்தல், அவேர்னஸ் ஆஃப் சரௌண்டிங்ஸ், சூழல் குறித்த எச்சரிக்கை, ஒர்க் ஸ்ட்ராட்டஜி, செயல்திறன் அல்லது பணித்திறன் சார்ந்த செயல்திறன், இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ், உளவு சார்ந்த பகுப்பாய்வுகள், பிசிக்கல் ஸ்கில்ஸ், உடல் திறன், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, மொழியினுடைய வழமை, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், தொழில்நுட்ப திறன், இத்தனையும் இந்த உளவுத்துறையில் பணி செய்கிற ஆட்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். மோசேக்கு கானான் தேசம் தெரியாது. அங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே கானான் தேசம் என்னன்னு தெரியாது. ஆகவே அந்த தேசம் எப்படிப்பட்டது என்ற ஒரு தகவல் மோசேக்கு தெரிய வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல செயல்பட வேண்டும். அதற்காக கடவுளுடைய ஆலோசனையோடு மோசே என்ன செய்கிறான்? இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் இருந்து கோத்திரத்துக்கு ஒரு நபரை அவர் தெரிந்தெடுக்கிறார். அந்த லிஸ்ட் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதிலே குறிப்பிடத்தகுந்த 2 பேரை பற்றி 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதர்கள் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஒசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். 6வது வசனத்தில் யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப் இந்த உளவுத்துறையில முக்கியமான இடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக 12 பேரையும் மோசே அழைக்கிறான். அழைத்து அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து பேசுகிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாரான் என்கிற வனாந்தரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாரான் வனாந்தரத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு இந்த 12 பேர்களையும் அனுப்புகிறார். The onward journey status from the desert of Paran to the promised land. இந்த உளவுத்துறையை சார்ந்த இந்த 12 பேர்களும் பாரான் வனாந்தரத்தில் இருந்து
கானான் தேசத்துக்கு புறப்பட்டு சென்ற அந்த பயணம், அதை முதலிலே நாம் பார்க்கலாம். புறப்படுகிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மோசே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னென்ன செய்ய வேண்டும்? முதல்ல ரூட் மேப், எந்த வழியாக நீங்கள் போக வேண்டும். 17வது வசனத்தில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏற வேண்டும். அப்படியே தெற்கே சவுத் சைடில் போய் மலையில் ஏறி போங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை அல்லது பணி, நீங்க என்ன செய்யணும் இல்லையா? சில நேரங்களில் சில அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போவதுண்டு. அப்படி சுற்றுப்பயணம் போகும்போது மெயின் அஜெண்டா ஒன்று இருக்கும், இதற்கு தான் அவங்க பயண திட்டம் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு போனது போயிட்டோம், ஒரு சுத்திட்டு வந்துடலாம், என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் மோசே திட்டவட்டமாக சொல்லி அனுப்புகிறான், இதுதான் உங்களுடைய நோக்கம். திஸ் இஸ் த பர்பஸ் ஃபார் யுவர் விசிட் இன்டு த ப்ராமிஸ்ட் லேண்ட் கேனன். கானானுக்குள்ளாக நீங்க போவதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இதுதான். இந்த நோக்கத்தை தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒன்று, குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீன்களோ, அங்க இருக்கிற ஜனங்களுடைய பிசிக்கல் ஸ்டேட்டஸ், அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா இருக்காங்களா, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ இல்லையா, the strength, the population in the land of Canaan. அடுத்தது, குடியிருக்க தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதா கெட்டதா. அடுத்து, அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது, அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ. அடுத்தது, நிலம் எப்படிப்பட்டது, வளப்பமானதோ இழப்பமானதோ. அடுத்தது, விருட்சங்கள் உண்டோ இல்லையோ பாருங்கள். அடுத்தது, தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதல் படம் படுக்கிற காலமாய் இருந்தது இல்லையா. இவர்கள் அங்கே செல்லுகிற போது மோசே சில வழிகாட்டு முறைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒன்று, ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், எக்கனாமிக் பேக்ரவுண்ட், சோசியலாஜிக்கல் கண்டிஷன் அண்ட் த பவர், எய்தர் த மிலிட்டரி பவர் ஆர் த இன்டெலிஜென்ஸ் பவர். நீங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி மோசே அனுப்புகிறார். இந்த 12 பேரும் பாரான் வனாந்தரத்தை கடந்து அவர்கள் இப்பொழுது கானான் தேசத்துக்குள்ளே நுழைகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரெகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனோக்கின் குமாரனாகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்குக்கு மட்டும் போய் அங்கே ஒரு கொலையுள்ள திராட்சை செடியை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இப்ப அவர்கள் போன த மிஷன் வாஸ் கம்ப்ளீட்டட். என்ன நோக்கத்திற்காக மோசே அனுப்பினாரோ அந்த நோக்கம் முடிந்து, அந்த திட்டம் முடிந்து, மோசே கட்டளையிட்டபடி எல்லா விதமான தகவல்களையும் அவர்கள் சேகரித்து கொண்டு மோசே சொன்னபடியே அங்கே இருந்து ஒரு பெரிய திராட்சை கொலை, அதை 2 பேரு ஒரு கோல்ல கட்டி தோல்ல வச்சு என்ன செய்றாங்க, சுமந்துட்டு வராங்க. நாம பார்க்குற திராட்சை பழமெல்லாம் அப்படி கையை தூக்கி அப்படி பொறிச்சு அப்படி எடுத்துட்டு வந்துடலாம், அவ்வளவுதான் அதனுடைய சைஸ். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்த தேசமாகிய இந்த கானான் தேசத்தினுடைய வளமை மிக மிக அற்புதமான ஒன்று. ஒருவேளை கடவுளுடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பது அந்த தேசத்தினுடைய நிலத்தின் மட்டுமல்ல, அவருடைய அறிவு திறனும் சார்ந்திருக்கிறது. ஏராளமான பாலைவனங்கள் நிறைந்திருக்கிற ஒரு தேசம்தான் இஸ்ரவேல். ஆனால் கிடைத்திருக்கிற அந்த கொஞ்ச நிலத்தில் சிறப்பான முறையில் கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி மிக அற்புதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலகத்துக்கே விவசாயத்தை இப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம்.
உலகத்தினுடைய உளவுத்துறையை இப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கிற தேசம் இஸ்ரவேல் தேசம். உலகத்தினுடைய இராணுவத்திற்கு பலத்திற்கு இன்னும் மெருகு சேர்க்கிற ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம். ஆகவே இதற்கு முன்பின் பார்த்திராத அந்த தேசத்தினுடைய அற்புதமான வளத்தை பார்ப்பதற்காக மோசே அனுப்பின 12 பேரும் இப்பொழுது திரும்பி வருகிறார்கள். வரும்போது மோசே சொன்னபடியே they have gathered the information along with the fruits of that country. அந்த தேசத்தினுடைய பழங்களையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இந்த தேசத்துக்கு திரும்ப வருகிற போது 40 நாள் கடந்து போயிற்று. 40 நாள் முடிந்து அவர்கள் திரும்ப பாரான் வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். மோசஸ் was waiting to get the information from the spies. அந்த உளவாளிகளிலிருந்து நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசேயும் ஜனங்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியுடைய 3வது பகுதிக்கு போகிறேன். the reporting session. முதல்ல அவர்கள் சென்ற பயணம், திரும்பி வந்த பயணம். இப்பொழுது ரிப்போர்ட்டிங் செஷன். போயிட்டு வந்து இந்த உளவாளிகள் மோசேக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்றாங்க? ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல 2 விதமான அறிக்கை இருக்கிறது. ஒரு அறிக்கை 10 பேர் சேர்ந்து சொல்லுகிற அறிக்கை, இன்னொரு அறிக்கை 2 பேர் சொல்லுகிற அறிக்கை. There are 2 different types of reports were provided by the spies. 2 விதமான அறிக்கைகளை கானான் தேசத்துக்கு சென்று வந்த இந்த உளவாளிகள் கொடுக்கிறார்கள். அதில் 10 பேர் ஒரு விதமான அறிக்கை, 2 பேர் வேறு விதமான அறிக்கையை கொடுக்கிறார்கள். One report was negative and another one was positive. ஒரு அறிக்கை, 10 பேர் கொடுக்கின்ற அறிக்கை எல்லாம் எப்படி இருக்கு? எதிர்மறையா இருக்கிறது. ஐயா, நீங்க சொன்னது போல அது நல்ல தேசம்தான், அது வளமான தேசம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த தேசத்துல போய் வாழ முடியாது. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கோட்டை கொத்தங்களில் வாழுகிற ஜனங்கள். பார்த்தீங்கன்னா உயரமா இருக்காங்க. நாம அவங்க பக்கத்தில் போய் நின்னா பூச்சி மாதிரி தெரியும் இல்லையா? இந்தியர்களுடைய சராசரி உயரம் என்பது 5.5 அடியிலிருந்து 6 அடி. இதுதான் நம்முடைய சராசரி உயரம். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ல கொஞ்சம் அது மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் ஐரோப்பியருடைய உயரம், அவருடைய எடை எல்லாம் எப்படி இருக்கும்? 6 அடி 6.5 அடி சர்வ சாதாரணமாக இருப்பார்கள். 100 கிலோ 150 கிலோ எடை என்பது சாதாரணமாக இருக்கும். நான் கல்லூரியில் படிக்கும்போது எங்களுடைய கல்லூரிக்கு ஒரு மாணவர் ஃபிஜி ஐலாண்ட் அங்கே இருந்து எங்களுடைய கல்லூரிக்கு வந்திருந்தார். சமோவா என்கிற ஐலாண்டிலிருந்து வருகிறார். கிட்டத்தட்ட 6.25 அடி இருப்பார். அவருடைய எடை மினிமம் 180 - 200 கிலோ இருக்கும். அவருடைய சாப்பாடு ஒரு காலை வேளையில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு, 6 அவிச்ச முட்டை, ஒரு ஜார் நிறைய பிளாக் டீ. அவர் பாட்டுக்கு பெப்பரை போகிட்டு சாப்பிட்டே இருப்பார். இன்னும் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன் நான். அவர் பக்கத்தில் நினைச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் நான். அப்படியே பூச்சியாட்ட அப்படியே ஒடுங்கி போய் நான் நிற்கிறேன். அவரு ஜைஜாண்டிக்கா நிற்கிறார் இல்லையா? சொல்றாங்க அவங்க ஜனங்கள் நல்ல வாட்ட சட்டமா இருக்காங்க, அவங்களை நாம் வெற்றி கொள்ளவே முடியாது, நாம முடிஞ்சிருவோம், அந்த தேசம் நாம் வாழ தகுந்த தேசம் இல்லை. ஒன் ரிப்போர்ட் வாஸ் நெகட்டிவ். அடுத்தது ஒன் ரிப்போர்ட் வாஸ் ஃபியர்ஃபுல். அப்படியே பயத்தோட சொல்றாங்க, இல்ல முடியவே முடியாது, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடும். அடுத்தது சொல்றாங்க ஒன் ரிப்போர்ட் வாஸ் இம்பாசிபிள். இட் cannot be possible. நிச்சயமா தேசத்துல போய் என்ன செய்ய முடியாது, வாழ முடியவே அது. அடுத்த சொல்லுது ஒன் ரிப்போர்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்சுவல் எவிடன்ஸ். அவங்க போய் பார்க்கறாங்க, பார்த்ததை அப்படியே வந்து சொல்றாங்க. இது 10 பேர் கொடுத்த ரிப்போர்ட். அடுத்து 2 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அந்த ரிப்போர்ட் வாஸ் பாசிட்டிவ். நேர்மறையான அறிக்கையை கொடுக்குறாங்க. யோசுவாவும்
காலேபும் அந்த தேசத்தை பற்றி நேர்மறையான ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்கள். ஐயா, நீங்க சொன்னது போல அந்த தேசம் உண்மைதான், இவங்க சொன்னது ஒன்று பொய் கிடையாது. அந்த தேசம் அரணிப்பா தான் இருக்கு, அங்க இருக்கிற ஜனங்கள் பலவான்களா தான் இருக்கிறாங்க, அந்த பட்டணங்கள் எல்லாம் பெரியவளா இருக்கு, அங்க ஏனோக்கின் குமாரரை நாங்கள் பார்த்தோம், அதெல்லாம் பொய் கிடையாது, எல்லாம் உண்மைதான். ஆனால் நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். யார் சொல்றா? யோசுவாவும் காலேபும் சொல்றான். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க, 10 பேர் சொல்றது உண்மைதான். ஆனா நாம போய் அவர்களை என்ன செய்யலாம்? எளிதாய் வெற்றி கொள்ளலாம். 14ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்தால், அவர் தேசத்தின் ஜனங்களுக்கு நாம் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களுக்கு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார். இவங்க 2 பேரும் அவங்க சொன்னதுக்கு நேர் எதிர்மாறாக ஒரு பாசிட்டிவான நேர்மறையான அறிக்கையை கொடுக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் பயந்து போய் சொல்லுகிறார்கள். இவங்க 2 பேரும் நம்பிக்கையோடு சொல்லுகிறார்கள், நாம் எளிதாய் அதை ஜெயித்து விடலாம். அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடித்தளம் அவர்களோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள கடவுள். இவர்கள் சொல்லுகிறார்கள் இது முடியாது. யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக முடியும், we can. அடுத்தது, அவர்கள் கண்களிலே பார்த்ததை சொல்லுகிறார்கள். இவர்கள் விசுவாசத்தினாலே நிறைந்தவர்களாக தங்கள் அறிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். One report is based on factual evidence and another report is based on faith. இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இந்த புறப்பட்டு வருகிற போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க? முழுமையாய் நம்புகிறார்கள். நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன் என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை யோசுவாவும் காலேபும் முழுமையாக விசுவாசித்து நம்பி அது நடக்கும் என்று சொல்லி தங்கள் உள்ளத்திலே பதித்து வைத்துக் கொண்டார்கள். ஆகையினால விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறார்கள். ஒரு பெரிய குழப்பம் வருது. பெரும்பான்மையான ஜனங்கள் 10 பேரை சார்ந்து கொள்ளுகிறார்கள். ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. மோசகிட்ட சண்டைக்கு போறாங்க. என்னையா எங்களை சாகரிக்கையா கொண்டு வந்த, நாங்க பாட்டுக்கு பேசாம எகிப்தில் இருந்திருப்போமே, எங்களை இங்க கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் எங்களை மாட்டி விட்டி என்று சொல்லி எல்லாரும் அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் சொன்னார்கள். யோசுவாவின் மேல காலேபின் மேல கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. The distinction of God. கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்பொழுது வித்தியாசத்தை காட்டுகிறார். அந்த 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தால், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு அப்படித்தான் சொல்லுகிறது. Anointed by the Spirit of God. God shows the distinction between the anointed people, those who are anointed by the Spirit of God. கர்த்தருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் கர்த்தருடைய ஆவி இல்லாதவர்களுக்கும் இடையே வித்தியாசத்தை காண்பிப்பேன். இல்லையா? கர்த்தருடைய ஆவி உடையவன் ஜீவனுடையவன் என்று சொல்லி நாம் கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உடையவன் ஜீவனை உடையவன். இவங்க 12 பேருக்குள்ளேயும் ஆவி இருக்கு. ஆனா யோசுவாவுக்குள்ளும் காலேபுக்குள்ளும் தேவனுடைய ஆவி இருந்ததினால எவைகளெல்லாம் எதிர்மறையாய் இருந்ததோ அவைகளெல்லாம் நேர்மறையாய் பார்க்கிற பார்வை, கண்களிலே பார்த்து பயந்த மக்களுக்கு மத்தியில காணாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பலம் இவர்களுக்குள்ளே இருந்தது. பார்த்தவைகளை நம்பி அதன் அடிப்படையில் இது முடியாது என்று சொன்னவர்களுக்கு காணாத தேவனை நம்பி இது முடியும் என்று சொன்ன யோசுவாவின் காலேபையும் பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் வேறே ஆவியுடையவர்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருப்பதினாலே இவர்களால இப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான ஒரு அறிக்கையை கொடுக்க முடிந்தது. விளைவு என்ன தெரியுமா? இந்த கர்த்தருக்கு விரோதமாய் பேசின இந்த ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டதாக பேசின யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இடையில கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுகிறார்.
இல்லையா? அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். 14:38 தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போன மற்ற 10 பேரும் அதே பாரான் வனாந்தரத்தில் கர்த்தருடைய கரத்திலே வாதையினாலே இறந்து போனார்கள். யோசுவாவும் காலேபும் மாத்திரம் உயிரோடு வைக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின அந்த ஜனத்தையும் கர்த்தர் வாதையினாலே என்ன செய்தார்? அழித்தார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுவரையிலும் இந்த வனாந்தரத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் எங்கே கொண்டு போவேனாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். ஆனா இப்ப there was a covenantal change. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு ஒரு மாறுதல் வருகிறது. வசனம் சொல்லுகிறது 34 நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கையின் மாறுதல். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளே போவாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் பாவத்தினாலே இந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் சுற்றி 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 அவர்கள் சாகு மட்டும் அங்கதான் இருப்பாங்க. எல்லாரும் மரித்ததற்கு பிறகு ஒரு புதிய சந்ததி யோசுவாவின் தலைமையில கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களுக்கும் கர்த்தருடைய ஆவி இல்லாதவர்களுக்கும் இடையான வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டினார் என்பதை என்னாகமம் 13-14 அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நாளை தினம் மற்றும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற ஆண்டவருடைய செய்தியோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துவதாக. ஆமென்.